பிரெக்னன்சியில் ரொம்ப காமனாக நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷனுங்கிறது இருக்குங்க. ஸோ கான்ஸ்டிபேஷன்னா என்னென்னா, நம்ம ஒரு ஹார்ட் அண்ட் ஸ்டூலாக இருக்கிறதுக்கு கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம். நீங்கள் ஒரு ப்ரெஷர் போட்டு புஷ் பண்ணி நீங்கள் மோஷன் டெய்லி மார்னிங் பாஸ் பண்ணணும்னாலும் அதை நம்ம கான்ஸ்டிபேஷன் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ கான்ஸ்டிபேஷன் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஏர்லி ட்ரைமஸ்டர்லாம் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுங்கிறது நம்மளுக்கு அந்த ஒரு கட் மொட்டிலிட்டியை கம்மி பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அந்த ஒரு மொட்டிலிட்டி. ஸோ அதனால காமனாக கான்ஸ்டிபேஷனுங்கிறது நம்மளுக்கு வரலாம். இல்லைனா சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த நீங்கள் ஒரு ப்ரெக்னென்சினாலே நிறைய பேருக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க, ஒழுங்காகவே தண்ணி குடிக்க மாட்டாங்க, சாப்பாடுமே அதுவும் எஸ்பெஷலி இந்த ஃபஸ்ட்டு 3 monthsலாம் சாப்பிடவே மாட்டாங்க. அப்புறம் இந்த காய் பழமெல்லாம் பார்த்தாலே வாந்தி வரும் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு டயட்ரி ஹேபிட்ஸ் சேஞ்ச் ஆகிறது அண்ட் ஃபைபர் கண்டென்ட்டே சாப்பிடாமல் இருந்து தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுனாலையுமே நம்மளுக்கு நிறையாவே இந்த கான்ஸ்டிபேஷனுங்கிறது வரும். அண்ட் ப்ரெக்னென்சினாலே இது மாதிரி இந்த டயர்டாக இருக்கிறதுனால பெரிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது நீங்கள் முன்னாடியெல்லாம் அதாவது எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, ஜிம்முக்கு போவீங்க, இல்லை வேலை நிறையா பண்ணியிருப்பீங்க. இப்போல்லாம் அந்த வேலையுமே ரொம்ப கம்மியாகிடுறதுனாலையுமே இந்த கான்ஸ்டிபேஷனுங்கிறது வரும். இல்லை அந்த யூட்ரஸ் நம்மளுக்கு பெருசாக ஆக ஆக ஒரு ப்ரெஷர் போடுறதுனால இந்த கான்ஸ்டிபேஷன் வரலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எதனால கான்ஸ்டிபேஷன் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுங்கும் பொழுது இதெல்லாமே நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த கான்ஸ்டிபேஷனை உங்களால் கண்டிப்பாக ஈஸியாகவே அது டேக்கிள் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஹார்மோன் நம்ம இப்போ எதுவும் மாற்ற முடியாது. ஸோ தட் இஸ் ஆல் கோயிங் டு பி த சேம். ஸோ அது மெயின் திங் இஸ் கோயிங் டு பி த டயட்ரி ஹேபிச்சுவல் சேஞ்ச் தட் யூ நீட் டு மேக் ஷியோர் யூ ஆர் ஹேவிங் ஃபைபர் ரிச் டயட். 25 to 30 grams ஆஃப் ஃபைபர் அது ரொம்பவே முக்கியம். ஒரு நாளைக்கு பழம், எல்லா பழ வகைகளையுமே நல்லா சாப்பிட்ணும். ஸோ இந்த காய் பழம்லாம் நல்லா நம்ம சாப்பிடும்பொழுது நம்மளோட மோஷனுமே கொஞ்சம் இட் வில் பி மச் ஈஸியர் டு பாஸ் இன் த மார்னிங். நெக்ஸ்ட்டு தண்ணிங்க, 3 லிட்டர் தண்ணி வரைக்கும் குடிக்கிறது ரொம்பவே முக்கியம். அண்ட் மோஸ்ட் என்னென்னா அந்த ஒரு இனிஷியல் ப்ரெக்னென்சியில் அவங்களால தண்ணி குடிக்க முடியாமல் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு வாந்தி நிறையா இருக்கிறதுனாலலாம் ஒரு வாட்டர் இன்டேக் கம்மியாக இருக்குது. அப்படின்னா தண்ணி தான் குடிக்கணும்னு இல்லை, நிறைய நீர் சத்து அதிகமாக இருக்கிற மாதிரியான காய்கறிகள், பழங்கள், அப்புறம் இல்லை தண்ணியில் ஏதாவது ஒரு லெமன் மாதிரி போட்டு ஒரு டேஸ்ட்டை மாற்றிக்கிறதுக்காக நீங்கள் அந்த மாதிரி தண்ணி குடிக்கலாம். இல்லை நம்மளுக்கு வெள்ளரிக்காய் அது சாப்பிட்டிங்கனாலும் நிறைய நம்மளுக்கு ஒரு தண்ணி சத்து இருக்கும். இல்லை இளநீர் குடிக்கலாம். ஸோ தண்ணிங்கிறது நம்ம கரெக்டாக அந்த தண்ணி குடிக்கிறோமோ இல்லையோ லிக்விட்ஸ் நிறையா எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறது எஸ்பெஷலி கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க ரொம்பவே முக்கியம். இதுக்கும் மேலே எனக்கு கான்ஸ்டிபேஷன் வருது அப்படின்னா சம்டைம்ஸ் we do prescribe some laxative. pregnancy safe laxatives நிறையா இருக்குது. பட் நீங்களாக கூகுளில் பார்த்து அந்த மாதிரிலாம் பண்ணி நீங்களாக எடுக்காதீங்க. உங்கள் என்ன சுகர் இருக்கலாம், இல்லை என்ன மாதிரியானது நம்மளுக்கு ப்ரெக்னென்சியில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் டாக்டரை போய் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மேபி ஏதாவது ஒரு லாக்ஸேட்டிவ் எடுத்திங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கீப் மூவிங், ஈட் ஹெல்தி, டெஃபினெட்லி யூல் கெட் அ ரிலீஃப் ஃப்ரம் கான்ஸ்டிபேஷன்.